சோசியல் மீடியால எந்த பக்கம் பார்த்தாலும் மச்மேல் பாய்ஸ் படத்தை பத்தி தான் பேசுறாங்க. இதுக்கு காரணம் நிறைய இருக்கு. கேரக்டர் சூஸ் பண்ண விதம், ஒரு ஹண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற பேக்ரவுண்ட் மியூசிக், ஆர்ட் ஒர்க், குணா கேவோட செட்டுன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இருந்தாலும் ஒரு முக்கியமான காரணம், இது ஒரு உண்மையான இன்சிடென்ட் பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம்ன்றதுதான். இந்த படத்தை பத்தின பேக் ஸ்டோரி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷார்ட் அவுட். ஜெய்ஸ்வர்னு ஒரு யூடியூப் சேனல். இந்த சேனல்ல குழந்தைங்களுக்கு தேவையான நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். இவங்க லாஸ்டா போட்ட வீடியோஸ்ல கூட குழந்தைங்களுக்கு கிரியேட்டிவ் திங்கிங் அதிகப்படுத்துறபடியான ப்ரீ புக்ஸ் ஆப்பை பத்தின டீடைல் வீடியோவை எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பாங்க. உங்க குழந்தைங்களுக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸை காட்டி அவங்கள என்கரேஜ் பண்ணுங்க. அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் அவுட் பண்ணுங்க. 2006 கேரளால எர்ணாகுளம் பக்கத்துல உள்ள மச்மேல்ன்ற ஊர்ல இருந்து ஒரு 11 யங்ஸ்டர்ஸ் கொடைக்கானலுக்கு ட்ரிப் போலான்னு போகும்போது அந்த இடத்துல நடந்த உண்மையான இன்சிடென்ட் பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. மஜ்மேல்ன்ற ஊர்ல ஒரு கிளப் இருக்கும். சில காரணங்களால அது 2 டீமா பிரியுது. அதுல ஒரு டீம் தான் மஜ்மேல் பாய்ஸ். படத்தோட ஸ்டார்டிங்லயே ஒரு கயிறு இழுக்கிற சீன் வச்சிருப்பாங்க. அதுல ஒரு சைடு இருக்கிறது படத்தோட ஹீரோஸ், இன்னொரு சைடு இருக்கிறது ரியல் லைஃப் ஹீரோஸ், அதாவது உண்மையான மஜ்மேல் பாய்ஸை காமிச்சிருப்பாங்க. இதுல இருந்தே ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்டை எப்படி படத்தோட பேலன்ஸ் பண்ண போறோன்றத ஸ்டார்டிங்லயே காமிச்சிருப்பாங்க. கேவுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் பப்ளிக்கா அலோவ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் மட்டுமே பார்த்துட்டு வந்து மஜ்மேல் பாய்ஸ் கிட்ட ரெஃபரன்ஸை கலெக்ட் பண்ணி கேவுக்குள்ள இப்படிதான் இருக்கணும்ன்ற ஒரு கற்பனையை உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த கற்பனையை அப்படியே தத்ரூபமா கொண்டு வரணுன்றதுக்காகவே கொடைக்கானல்ல இருந்து மண்ணு செடிகள் எல்லாம் கனெக்ட் பண்ணி செட்டுக்குள்ள வளர்த்திருக்காங்க. எங்க பாசி படிஞ்சிருக்கணும், எங்க தண்ணி தேங்கி இருக்கணும், எங்க எவ்வளவு லைட்னிங் இருக்கணும்னு முதற்கொண்டு பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. ஒரு டைலாகா இருந்தாலும் போலீஸ்க்கு அந்த கேவ் பத்தின எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருக்குன்றதையும், அங்க இருக்க லோக்கல் பீப்புளுக்கு அந்த கேவ் பத்தின டீடைல்ஸ் எவ்வளவு தெரிஞ்சிருக்குன்றதையும் நுணுக்கமா சொல்லியிருப்பாங்க. ஆக்டர்ஸ்க்கு உண்மையாவே எமோஷனல் கொண்டு வரணுன்றதுக்காக மஜ்மேல் பாய்ஸ் கூட பழக வச்சது மட்டும் இல்லாம ஒவ்வொரு சீனையும் ஆர்டரா எடுத்திருப்பாங்க. இதனாலேயே போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தரா யங்ஸ்டர்ஸ் பக்கம் மாறும்போது அடுத்து அந்த பையனை காப்பாத்த என்ன பண்ணலான்னு தானாவே தோணுனதா ஆக்டர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருப்பாங்க. குறிப்பா ஒரு பர்டிகுலர் சீன்ல கயிறை மேல தூக்கி இழுக்கிற மாதிரி சீன் இருக்கும். அந்த இடத்துல ஒரு போலீஸ் ஆபீசர்ஸ் டைரக்டர் சொல்லாமையே ஓடி போய் அந்த கயிறை இழுத்தாராம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த கூட ரொம்ப நேச்சுரலா கொண்டு வந்தது இந்த படத்தோட பிளஸ் பாயிண்ட். ஃப்ரெண்ட்ஷிப் தான் இந்த படத்தோட அடிநாதம்னு சொல்லலாம். தான் ஃப்ரெண்டு குளிக்கிற விழுந்துட்டாங்க, அவங்கள காப்பாத்தலன்னு நினைக்கும் போது அந்த இடத்துல மழை வருது. அந்த மழைனால மண்ணு சேறு செகதி எல்லாம் தண்ணியோட அடிச்சுட்டு அந்த குளிக்கல போகுது. இதை பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அதை ஓடி போய் அந்த தண்ணியை தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிறதெல்லாம் பயங்கர எமோஷனல் மூமெண்டா இருக்கும். ரியலா நடந்த அந்த இன்சிடென்ட்டை படத்துல அவ்வளோ அழகா காமிச்சிருப்பாங்க. ஒரு கட்டத்துல போலீஸ், ஃபயர் டிபார்ட்மெண்ட், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே அந்த குழிக்குள்ள போறதுக்கு பயந்து தயங்கி நிற்கும் போது என் ஃப்ரெண்டை காப்பாத்த நான் வரேன்னு துணிஞ்சு வருவாரு சுஜித் டேவிட் அவர்கள். ஒரு கயிறை கூட சரியா கட்ட தெரியாத அவரு குழிக்குள்ள இறங்கி கஷ்டப்பட்டு அவர் ஃப்ரெண்டை மீட்டு கொண்டு வரும்போது ஏதோ நம்மளே இறங்கி அவரை காப்பாத்துற மாதிரி ஒரு ஃபீலை நமக்கு கொடுத்துருப்பாங்க. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் இல்லைன்னு குணா படத்தோட பாட்டை அந்த இடத்துல வச்சது பயங்கர கூஸ்ப மூமெண்டா இருக்கும். தான் உயிரை பணைய வச்சு தான் ஃப்ரெண்ட் உயிரை காப்பாத்தினதுக்காக சுஜித் டேவிட் அவர்களுக்கு ஜீவன் ரக்ஷ விருதும் கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல நடந்தது எல்லாமே ரியல் லைஃப்லயே நடந்திருக்கு. ஆனா ரியல் லைஃப்ல மஜ்மேல் பாய்ஸ் இன்னுமே அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. பர்டிகுலரா போலீஸ் கிட்ட அடி வாங்குற அந்த சீன் ரொம்பவே பாவமா இருக்கும். ஆனா ரியல் லைஃப்ல இன்னுமே அதிகமா அடி வாங்கினதா சொல்லியிருக்காங்க. தான் ஃப்ரெண்டை காப்பாத்தி ஊருக்கு கிளம்பலாம்னு நினைக்கிற அந்த டைம்ல கூட போலீஸ் எல்லாம் சேர்த்து இதை கேஸ் போடாம இருக்கணும்னா எங்க கிட்ட இருக்க பணத்தெல்லாம் கொடுங்கன்னு எல்லா பணத்தையும் வாங்கிட்டு தான் அனுப்பிச்சு வச்சதா சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் கான்ட்ரவர்சி ஏற்படும்னு படத்துல காமிச்சிருக்க மாட்டாங்க. என்னதான் மலையாள படமா இருந்தாலும் கொடைக்கானல் இருந்தாலும் நிறைய தமிழ் டைலாக்ஸ் தான் இருக்கும், கூடவே சப்டைட்டிலும் இருக்கும். மறக்காம தியேட்டர்ல போய் இந்த படத்தை பாருங்க. இந்த படத்தை பார்த்துருந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.